ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஆல் ஈஸிலி சேனல். இன்றைக்கி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். உலகத்தில் இரண்டாவது மொழி அப்படின்னா அது இங்கிலீஷ் தாங்க. அதாவது மொழி என்னென்னா நம்மளுடைய மதர் டங் அண்ட் செகண்ட் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இதனால் இது ஏன் இப்படி இந்த அளவுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை கொண்டு வந்தாங்கன்னா, நீங்கள் சயின்ஸாக இருந்தாலும் இல்லை ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் போகிறதா இருந்தாலும் இல்லை ஏதாவது சம்மந்தமாக நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ண நினச்சாலும் அது சம்மந்தமான அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எதில் இருக்குன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜஸ் புக்கில் தாங்க இருக்கும். அதில் தான் அந்த புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் சொந்த மதர் டங்கில் நீங்கள் தேடினீங்கன்னா பேசிக்காக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சோண்டு தான் இருக்கும், நம்ம எதிர்பார்த்தாலும் இருக்காது. ஸோ நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா அதில் அந்த புக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் அதெல்லாம் நம்ம நாலேஜை வளர்த்துக்கலாம். பட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இங்கிலீஷ்னால் சுத்தமாக வராது, எனக்கு இங்கிலீஷ்னால் புரியாது, எனக்கு இங்கிலீஷ் பேசவே வராது, நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி இருந்ததில் ஒரு ஆள் தான் நானும். பட் இதில் நான் ஒன்று என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மொழியோட இலக்கணம் தேவையில்லை. நார்மலாக நான் அந்த வார்த்தைகள் தெரிஞ்சாலே நம்ம அதை சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது இப்போ நம்ம தமிழ் எடுத்துக்கிறோம். இப்போ தமிழ் மொழி எடுத்துக்கிட்டு என்றைக்காவது நம்ம தமிழில் பேச ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். பட் அப்போ நம்ம அம்மா அப்பா நமக்கு முதல்ல என்ன கிராமராக சொல்லி கொடுத்தாங்க தமிழில், உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள்னு. பட் இல்லை பட் வேர்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம பேசணும். பட் அது டெவலப் பண்ணி ஃப்ளூயண்ட்டாக நம்ம தமிழில் பேச ஆரம்பித்தோம். பட் அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் நீங்கள் கிராமர் அப்படின்னு நம்ம கற்றுக்கிறத விட சம் வேர்ட்ஸ் அண்ட் சம் சென்டென்ஸ் இப்படி போய்ட்டு நம்ம ஃப்ளூயண்ட்டாக பேச கற்றுக்கலாம். பட் இந்த மெத்தட் நான் எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸ் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் 1. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறது என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் லாங்குவேஜை ஒரு 8 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. இது எல்லா லாங்குவேஜஸ்க்குமே இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்குது. என்னென்னா, ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லாம் என்ன இருக்கும், வெறும் வேர்ட்ஸ் தான் இருக்கும். அந்த வேர்ட்ஸை வகை பிரிக்கிறாங்க. உயிர் அதாவது பெயர் சொற்கள், வினை சொற்கள், இந்த மாதிரி பிரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷை வகை பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நவுன்னா என்னென்னா பெயர்ச்சொல்னால் என்ன, இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களுக்குமே ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் தான் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ப்ரனவுன் அப்படிங்கிறது என்னென்னா, பெயர் சொல்லுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்துறது. ஸோ பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பெயர் சொல்லுக்கு பதிலாக நம்ம என்ன பேர் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ அம்மா அப்பான்னு கூப்பிட்றோம். இது அவங்களுடைய பேர் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம வேறொரு வார்த்தையை பயன்படுத்தி அவங்கள கூப்பிட்றோம். ஸோ அதுதான் பிரதி பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்புங்கிறது என்னென்னா வினை சொல். இப்போது நீங்கள் நடக்கிறது, தூங்குறது, விளையாடுறது, பார்க்குறது, எழுதுறது, சாப்பிட்றது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வினை சொல். இதுகளை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செயல்கள். ஒரு வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் எப்போவுமே அமையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ங்கிறது என்னென்னா, ஒரு வினை சொல்லோட தன்மையை பற்றி சொல்லுங்கள். இப்போது ஒரு வேர்ப் எப்படி, இப்போ நடக்கிறான் அப்படின்னு சொல்கிறது ஒரு வேர்ப். அதே இது வேகமாக நடக்கிறான் அப்படின்னா அதில் வேகமாக அப்படிங்கிறது அட்வர்ப். இதே மெதுவாக நடக்கிறான்னா அது அட்வர்ப் தான். நெக்ஸ்ட்டு இப்போது இன்னொன்று என்ன இருக்கலாம், சாப்பிடுகிறான் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சாப்பிடுகிறான், கம்மியாக சாப்பிடுகிறான், இந்த நிறைய கம்மியாக இது எல்லாமே அட்வர்ப். எழுதுகிறான், அழகாக எழுதுகிறான், அசிங்கமாக எழுதுகிறான், இது எல்லாமே அட்வர்ப்ஸுங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா, நவுனோட தன்மையை பற்றி சொல்லும். இப்போ நவுன் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, அழகான ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம், அசிங்கமான ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல அழகு அசிங்கங்கிறது அந்த ட்ரெஸ்ஸை சொல்லும்போது இது அட்ஜெக்டிவ் ஆயிடுது. ஓகே, அதே மாதிரி ஒரு வீடு இருக்குது, ரொம்ப அழகான வீடுன்னு சொல்லுவோம், ரொம்ப சின்ன வீடு, பெரிய வீடு, இந்த சின்ன பெரிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி ஒரு ரோடு இருக்குது, நல்ல சுத்தமான ரோடுன்னு சொல்கிறோம், அசுத்தமான ரோடுன்னு சொல்கிறோம், டேமேஜான ரோடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி அதை ஒரு பெருமைப்படுத்தி சொன்னாலும் சரி, பெருமைப்படுத்தாமல் அது சம்மந்தமாக ட்ராபேக்காக சொன்னாலும் சரி, ஒரு பொருளை பற்றி ஒரு நவுனை பற்றி நம்ம சொல்லும்போது அது அட்ஜெக்டிவாக மாறுது. நெக்ஸ்ட்டு ப்ரிப்போசிஷனுங்கிறது என்ன அப்படின்னா, முன்னிடை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னிடை சொல்னால் எப்படின்னா, ஒரு வாக்கியத்தில் இருக்கிற வேர்ட்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரிப்போசிஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். எப்படின்னா, இப்போ நான் கடை போனேன், அதாவது கடை போனேன்னு வராது, கடைக்கு போனேன். ஸோ அப்போ அந்த இக்கு, அந்த சைக்கிளில் அந்த சைக்கிளில், இந்த மாதிரி உள்ள இக்கு இல்லு இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன
வேர்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரிப்போசிஷன். இது இல்லாமல் ஒரு சென்டென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வாக்கியங்களை ஒன்றா இணைக்கலாம். எப்படின்னா இப்போது நானும் என்னுடைய அப்பாவும் கோவிலுக்கு செல்கிறேன் கோவிலுக்கு செல்கிறோம் அப்படின்னா நானும் அந்த அப்படிங்கிறது. அதே மாதிரி நான் அண்ணனுடன் சென்னை செல்கிறேன், அண்ணன் உடன் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி இதே நீங்கள் அந்த உடன் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு சொன்னீங்கன்னா நான் சென்னைக்கு போகிறேன்னு தான் இருக்கும், அண்ணன் சென்னைக்கு போகிறான்னு தான் இருக்கும் சொல்ல முடியும் நீங்கள் சொல்கிறான் தான். ஸோ அப்படி சொல்கிற 2 சென்டென்ஸை உடன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சென்டென்ஸ் தான் நீங்கள் சொல்ல முடியும். இதுதான் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆச்சரிய சொல். இப்போ ஆச்சரிய சொல்லுங்கிறது எப்படின்னா இப்போ அலாஸ் அப்படின்னா ஐயையோ அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரி ஓஹ் அப்படின்னு நம்ம மெசேஜ் டைப் பண்ணி அனுப்புகிறோம், இது ஒரு ஆச்சரிய சொல். இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஆச்சரிய சொல் அந்த எக்ஸ்பிரஷனோட சொல்கிற வேர்ட்ஸை வந்து இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சுன்னு இங்கிலீஷில் வேர்ட்ஸை வகைப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த நவுன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நவுன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் உள்ள பெயர் சொல்னு சொல்கிறோம். இந்த நவுனுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நவுன் பார்த்தீங்கன்னா இப்போ நவுனுக்கு டெஃபினேஷன் நான் இதில் எழுதியிருக்கேன். ஓகே, நவுன் 5 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. இந்த 5 டைப்ஸ் ஆஃப் நவுன்லாம் என்ன அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு மொதல் இது 5 டைப்ஸில் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது என்னென்னா தனிப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். தனிப்பெயர் சொல்னால் எப்படி அப்படின்னா இப்போ உங்களுக்கு உங்கள் பேர் ராஜேஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ராஜேஷ் அப்படிங்கிற சொல்கிற அந்த வார்த்தையே சொல்லி உங்களை கூப்பிட்றது தான் தனிப்பெயர் சொல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உமா அப்படின்னா உமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது தான் தனிப்பெயர் சொல் சொல்லலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருப்பேன். மை நேம் இஸ் மார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மார்க் அப்படிங்கிறது அவன் தன்னுடைய பேரை சொல்கிறாங்க. அதே மாதிரி மை கசின் லிவ்ஸ் இன் நார்வே அப்படின்னு ஒரு ஊரோட நேம் சொல்கிறாங்க. ஸோ நார்வே அப்படின்னு ஒரு இடத்தோட பேர் சொல்கிறோம். இந்த மாதிரி சைனா, ஜெர்மனி இந்த மாதிரி சொல்கிற இந்த வேர்ட்ஸ் ஒருத்தருடைய கரெக்டான நேம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் நவுன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமன் நவுன். காமன் நவுன்னா என்ன அப்படின்னா ஒரு பொது பெயர் சொல். அதான் எப்படி சொல்கிறதுனா இப்போ எனக்கு ஒரு பேர் இருக்கும், உங்களுக்கு ஒரு பேர் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குமே ஒரு நேம் இருக்கும். பட் எல்லாருக்கும் பொதுவான நேம் என்னென்னா மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆடு, மாடு, சிங்கம், கரடி நிறைய மிருகங்கள் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் பொதுவான பேர் விலங்குகள். அதுவே மரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மரங்கள் அதாவது என்ன வகையான டைப் ஆஃப் ட்ரீஸ் இருக்குது. ஓகே, பட் அது எல்லாத்துக்கும் பொதுவாக மரங்கள் சொல்கிறோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு பறவைகள், பேர்ட்ஸ், ட்ரீஸ், ஸ்டோரி புக்ஸ் அப்படின்னு ஒரு காமனாக டாக்டர், இதெல்லாமே ஒரு காமன், சாக்லேட்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பொதுவான பேர். ஓகேங்களா, இதெல்லாம் காமன் நவுன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டு பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஒரு குரூப்பை ஒரே ஒரு நேமை வச்சு ஒரு குரூப்பையே கூப்பிட்றது தான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ சென்ட் ஜோசப் ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் ஒரு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னு வைங்க. பட் அவங்க எல்லாருக்குமே சென்ட் ஜோசப் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லாருக்குமே பொருந்தும். அதேமாதிரி போலீஸ், மிலிட்ரி இந்த மாதிரி சொல்கிற எல்லாத்துமே என்ன சொல்ல புரியும்னா உங்களுக்கு இப்போது ஒன்றும் இல்லை, திமுக கட்சிக்காரவர்கள், அதிமுக கட்சிக்காரவங்க இப்படிலாம் சொல்கிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் யார் பேருமே அது கிடையாது. பட் ஒரு நேமால் ஒரு குரூப்பையே கூப்பிடுவாங்க. ஸோ இதுதான் கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பு பெயர் சொல். ஒருத்தருடைய பண்பை பற்றி சொல்கிறது தான் அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ அன்பு, இப்போ ஒருத்தர் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக பேசுவாங்க, ரொம்ப சிரித்து பேசுவாங்க. சில பேர் பயங்கர கோவப்படுவாங்க, எதுக்கு எடுத்தாலுமே கோவப்படுவாங்க, ஏன் என்ன ஏதுன்னு எப்போ பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அதேமாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்க, அதாவது ஒரு உணவு எடுத்துக்கிட்டோன்னு வைங்க, ஒரு பச்சை மிளகா அது உரைக்கும், அது அதோட பண்பு. அதேமாதிரி சுகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இனிக்கும், அது அதோட பண்பு. இந்த மாதிரி உணவுகளில் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்கும். இதுகள் பண்புகள். இந்த பண்புகள் குறைந்த பண்பு பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலோகங்களை குறிக்கிற சொல். இப்போ ஐ பர்ச்சேஸ் எ கோல்ட் ரிங் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு கோல்ட் ரிங் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கோல்ட் ரிங் அப்படிங்கிறது ஒரு மெட்டீரியல். ஸோ அது ஒரு மெட்டீரியல் நவுன் சொல்கிறாங்க. அதேமாதிரி காட்டன் ட்ரெஸ் இஸ் சீப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காட்டன் ட்ரெஸ் அப்படிங்கிறது இப்போ இந்த ட்ரெஸ்ஸை தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது மெட்டீரியல் என்ன, காட்டன். ஸோ அந்த காட்டனுங்கிறது ஒரு மெட்டீரியல். ஸோ அது ஒரு மெட்டீரியல் நவுன். இந்த மாதிரி இப்போ பிளாஸ்டிக் பக்கெட்னு சொல்கிறோம். அந்த பிளாஸ்டிக் பக்கெட், அந்த பிளாஸ்டிக் பக்கெட்டுங்கிறது அது பிளாஸ்டிக், அதில் பிளாஸ்டிக் வந்து ஒரு மெட்டீரியல். ஸோ இந்த மாதிரி உள்ளதை மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன். ப்ரொனவுன் என்ன சொன்னேன், பிரதி பெயர்ச்சொல் சொன்னேன்னா. ஸோ அதாவது ஒரு நேமுக்கு பதிலாக பயன்படுத்துகிற வார்த்தையை ப்ரொனவுன் சொன்னேன். ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா நான், நீ, அவன், அவள், அது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் கிடையாது, அதுக்கு பதிலாக பயன்படுத்துகிற வார்த்தைகள். ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு இதில் தொகுத்து வழங்கியிருக்கேன். இதுகளை நீங்கள் பார்த்து படிச்சுக்கிட்டாலே போதும். அதாவது இதில் உள்ள ப்ரொனவுன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தாராளமாக போதும். நெக்ஸ்ட்டு வேர்ப், அதாவது ஒரு செயலை குறிக்கிற வார்த்தையை வேர்புன்னு சொன்னேன். ஸோ இந்த வேர்ப்ஸையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அண்ட் ஜெரண்ட் அப்படின்னு 4 வகையாக பிரித்து வித் தமிழ் மீனிங்கோடு நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இதுகளை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. பட் வேர்ப் வந்து நான் இதில் ஒரு 1000க்குள்ளே தான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். பட் இதுக்கு விட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மறுபடியும் படிச்சுக்கணும். பட் வேர்பை பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 வேர்பாவது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் நல்லா பேச முடியும். 1000க்குள்ளே படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் பேசலாம். பட் 2000 படிச்சு அளவுக்கு நீங்கள் படிச்சிருந்தீங்க வேர்ப் மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா நல்லா சரளமாக ஃப்ளூயண்ட்டாக நீங்கள் பேசலாம். ஸோ ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் காட்டுற மட்டும் இல்லாமல் இதோட அட்டாச்மெண்ட்டை நான் உங்களுக்கு என்னோடய சேனல்லே இருக்கும். நீங்கள் அதை வந்து அது வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதில் வேர்ப்ஸ் பற்றி நிறைய இருக்கும். இதில் நான் குயிக்காக உங்களுக்கு ட்ராக் பண்ணுறேன். பட் அதனால் உங்களுக்கு இதில் பார்க்க சரியாக வேர்ட்ஸ் தெரியாது. நீங்கள் தனியாக அட்டாச்மெண்ட் டவுன்லோட் பண்ணி PDF டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ப்க்கு அடுத்து இதில் என்ன கொடுத்துருக்கேன்னா அட்வர்பும் இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அட்வர்ப் வேர்ட்ஸ், இதில் உள்ள அட்வர்ப்ஸ் உள்ளதை நீங்கள் படித்தாலே போதும். உங்களுக்கு இதுக்கு மேலே அட்வர்ப்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்தளவுக்கு போதுமான அளவுக்கான அட்வர்ப்ஸ் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் அட்வர்ப்ஸ்க்கு அடுத்து அட்ஜெக்டிவ்ஸும் நான் இதில் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன். அந்த அட்ஜெக்டிவ்ஸையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு தாராளமாக போதுமாகும். அந்த அட்ஜெக்டிவ்ஸ் வேணால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா படிச்சுக்கோங்க. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் இதில் நான் இருக்கும். அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல நான் உங்களுக்கு காமன் அட்ஜெக்டிவ்ஸ் அண்டு அப்பியரன்ஸ் அட்ஜெக்டிவ்ஸ், இந்த மாதிரி கலர் அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நிறைய உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு எந்தெந்த பொசிஷனில் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு நான் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு நான் இதில் இது பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ்க்கு அடுத்து உங்களுக்கு வேறு என்ன இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ரிப்போஷன்ஸ் இதில் நிறைய நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ப்ரிப்போஷனையும் பாருங்கள், as, at இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா பை, ஃபார், இன் இதெல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ப்ரிப்போஷன் அண்ட் கன்ஜங்ஷன்ஸும் அடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உள்ள ப்ரிப்போஷன் கன்ஜங்ஷன்ஸ் நீங்கள் படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு போதுமானது தான். இதை விட நீங்கள் அதிகமாக படிக்கும்போது இந்த டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்டர்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போது இதில் க்ரை சோஃபார், இந்த க்ரை சோஃபாருங்கிறதுக்கான மீனிங் அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு எமோஷனில் சொல்கிற வார்த்தையை இந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஸோ அது பட் எந்தனா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சில முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனில் திடீர்னு பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆமேன் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு எமோஷன்லையோ இல்லை ஒரு சுச்சுவேஷன்லையோ ஏதாவது ஒன்று சொல்லும்போது அப்படியே நடக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஆமேன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி உள்ள வேர்ட்ஸ், அல்லேலூயான்னு சொல்கிற மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இதில் இருக்குது. இது எல்லாமே ஹா அப்படின்னு சொல்கிறோம், இந்த மாதிரி ஹா அப்படின்னு சொல்கிறோம் ஒரு மகிழ்ச்சியில். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஒரு கன்ஜங்ஷன்ஸ் தான். ஸோ அது எந்த மாதிரி சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்கு நான் இந்த சென்டென்ஸ் பாக்ஸ்லேயும் இது என்ன வார்த்தை அந்த டயத்தில் சொல்கிறாங்கங்கிறதே நான் சொல்கிறேன். இதுக்கு என்ன தனியாக பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்காது. ஓகேங்களா, இந்த வேர்ட்ஸுக்கு மீனிங்னு ஒன்று கொண்டு வர முடியாது உங்களால்.